வணக்கம், நாங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அன்பாக்சிங் வீடியோ. சாஃப்ட் லைட் பாக்ஸ் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்படி இல்லைனா உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சாஃப்ட் லைட் பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 3 லைட் பாக்ஸ் வந்து. ஸோ பேசிக்லி இதோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடியோ செட்டப், அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த சாஃப்ட் லைட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இதில் வந்து 2 மீட்டர் ஸ்டாண்ட் வந்து தந்துடுவாங்க அண்ட் 3 பல்ப்ஸ் வந்து தந்துடுவாங்க. ஸோ அதோட கெல்வின் பார்த்தீங்கன்னா 3200லேருந்து 5000 கெல்வின் பவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பல்பை வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வித் ப்ளூடூத் கண்ட்ரோலோட வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மனியில் 156 euros ஆகுது. இதுவே இந்தியாவில் வந்து ஒரு 14K ப்ரைஸ் வரும். ஸோ இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 செட் இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்ஸும் வெயிட்டாகவே வந்திருக்கு. ஸோ விவசாயம் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ டேபிளில் வச்சாச்சு. இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்டாண்டு சொன்னேன், 2 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் லெஃப்ட்டு ஒரு ஸ்டாண்டு, ரைட்டு, அப்புறம் சென்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 அம்பர்லாஸ் இருக்குது. 3 அம்பர்லா இருக்குது அதில் சாஃப்ட் லைட்டுக்காக. அப்புறம் இதுதான் வந்து அந்த மெயின் பல்ப் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த கெல்வின் வந்து பார்த்திங்கன்னா 3200லேருந்து 5000 கெல்வின் பவரு. இதை நீங்கள் வந்து ரிமோட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிமோட்ஸ் இருக்குது, ரிமோட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அம்பர்லா விரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அம்பர்லாவோட ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெக்டாங்கிள், சர்க்கிள், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யூசருக்கு எது தேவையோ அது மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி இந்த லைட் சாஃப்ட் பாக்ஸோட பர்பஸ், மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணி தரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ஒரு பர்சன் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க, அவங்க கிளாஸில் நார்மல் லைட் வச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்யூஸர் வைக்கும் போது லைட்டை வந்து ஸ்பில் பண்ணி தரும். ஸோ அந்த டிஃப்யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல். ஸோ இப்படி தான் குடம் மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு தனியாக கிளாத் இருக்கும், ஒயிட் கலர் கிளாத். ஸோ இதை வந்து இது மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வந்து இந்த லைட்ஸ்லாம் போட்டு பவர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் செட்டப் பாக்ஸு. நம்ம வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. நீங்களே யாராச்சும் ஒரு ஆள் வாங்க உள்ள போகும். அப்படியே வந்து ஒவ்வொரு கொடையாக வச்சு டக்கு டக்கு டக்குன்னு 2 பேரும் போவோம். வாங்க ப்ரோ. ஸோ தனியாக அந்த மாதிரி ஃபோட்டோ செட்டப்லாம் பண்ணோன்னா வேறு லெவலில் ஆள் வேணும். நம்ம பசங்களாம் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. பவர்லாம் வேறு லெவல் பவர் சோர்ஸ் வேணும் போலவே. இது இருக்கிறது 2 சோர்ஸ் லிட்டர் இருந்தால் தான் போல இருக்குது. ஐ மீன் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ 2 வந்து இப்போதைக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் அட்டாச் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல ப்ரோ? பார்க்குறப்ப ஈஸியாக இருக்குது. அவங்க கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வந்துடுறோம். நிறைய சூப்பர். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம் நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஆக்ஷன் ரோலிங். ஸோ விவாஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து 2 லைட்டு சாஃப்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 விதமாக வந்து நீங்கள் லைட்டை ஸ்விட்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக ரிமோட்டுக்கு பேட்டரி இல்லை, அதுக்கு பதிலாக இதுலேயே வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எல்லோ, அப்புறம் ப்ளூவு, அப்புறம் ஒயிட்டு. மொத்தம் வந்து 3 கிரேடிங் இருக்குது. ஸோ ரிமோட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணலாம் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 2 மீட்டர் ஹைட் வரதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போயே கூட நீங்கள் அந்த கிளாஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி.
ஸோ ஓரளவுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த லைட்டு. இதை வச்சு நிறையா ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன், ஹரிக்கும் இரணியனுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி செட்டப்லாம் போனோன்னா நிறையா டைம் ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹரி அண்ட் இரணியன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.